பீகார் இடைத்தேர்தல் 100% அப்படியே தமிழகத்தில் வெற்றியாக வரும். 220 இடங்களுக்கு மேல் அனைத்து இந்திய அண்ணா திமுக வெற்றி பெற்று ஒப்புரவற்ற தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2026 வருவார், நிதிஷ்குமாரை போல. இந்த எஸ்ஐஆர்னால 1 கோடி வாக்குகளை இந்த தடவை மைனஸ்ல வரும். அதிகமாக இருக்கு, அவர் கம்மியாக சொல்கிறாரு. நிறைய பேர் இப்போ நம்ம ஊர்லேயே திண்டுக்கல் தொகுதியிலே 40,000-50,000 ஓட்டுகள் பாதிக்கும். ரெட்டை ஓட்டு, இறந்தவர்கள் கணக்கெடுக்கவே இருக்குது. இப்போ கரெக்டாக வந்துடும். பீகாரின் வெற்றிக்கு காரணமே எஸ்ஐஆர் தான். அவருக்கு நீங்கள் அவரை தான் கேட்கணும், எங்களை கேட்டால். சார், ஒருங்கிணைக்க சொன்ன பாஜக அடுத்து என்ன உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க? பாஜக எப்போதுமே எனக்கு அழைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததில்லை. அமித்ஷா நான் அவர்களை சென்று பார்த்தேன். பார்க்கின்ற போது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. அது உங்களை போன்ற நண்பரிடத்தில் எடுத்து சொல்ல இயலாது. அரசியல் நாகரிகமாக இருக்காது. இல்லை சொல்லிடுறேன். அன்றைய தினம் நான் சொல்லுகின்ற போது அழைக்கப்பட்டேன், நான் சென்றேன் என்று சொன்னேன். நானும் சென்று அவர்களை சந்தித்தேன். ஒரு முறை அழைத்தார்கள், 2வது முறை நானே சென்று அவரிடத்திலே அனுமதி பெற்று பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. 3 முறை சந்திக்கப்பட்டிருக்கிறார். நீங்க டிடிவி சார் எல்லாரும் சேர்ந்து விஜயோட ஒரு கூட்டணி வைக்க போறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குது. இல்லை, என்னை பொறுத்தவரை எந்த கருத்தும் நான் சொல்வதற்கு இப்போது இயலாது. விஜய் எஸ்ஐஆரை எதிர்த்து போராடினாரா, திமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு? எஸ்ஐஆரை எதிர்த்து போராடினா நேரே டெல்லியில் இருக்குது உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்குது. ஞானேஷ்குமார் தான் அதனுடைய தேர்தல் ஆணையுடைய தலைவர். அவர்கிட்ட போய் மனு கொடுக்கணும். இங்கே மாநிலத்தில் போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு மாநில அரசுக்கு எதிராக போராடினா இது போராட்டம் ஒரு கண் துடைப்பு போராட்டம். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே நானும் போராடுறேன் எஸ்ஐஆருக்குங்கிறத மக்கள் நம்பலை. அதனால்தான் அந்த எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டங்கிற போர்வையில் தமிழக அரசை விமர்சனம் பண்ணாங்களே தவிர அந்த எஸ்ஐஆருக்கு விரோதமாட்டு எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை. அவரே தட்டு மாதிரி நடக்காரு. அவர் ஆலோசனை வழங்கி என்னத்தை நடக்க போகுது? நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் பிரசாந்த் கிஷோர் சொன்னேன். ஜமுக்காலத்திலே வடிகட்டிய பொய்களை சொல்லி இந்த பழிதூற்றுவதன் மூலம், இந்த ஏசல் மொழிகளை வீசுவதன் மூலம் எங்களுடைய பயணத்தையோ எங்களையோ கொச்சைப்படுத்த முடியாது. மக்கள் மன்றத்தில் வைகோ என்றால் நேர்மையின் நெருப்பு, நாணயத்தின் கவசம் என்பதை என்னுடைய 61 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறேன். நான் மடியும் வரை அந்த நற்பெயரை காப்பாற்றக்கூடியவன் தான் நான் போய்கொண்டே இருக்கிறேன் ஒரு இலக்கை நோக்கி. உதாரணத்துக்கு ஒரு நெடுந்தூர இலக்கை நோக்கி, நான் புனிதமான இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கிறேன். அப்படி போய்கொண்டே இருக்கிற போது பக்கத்திலே இருந்து ஒரு நரி வலமாக ஊளையிடுகிறது. நான் உடனே நின்று என் பயணத்தை நிறுத்திவிட்டு, யார் என்று நினைத்தாய், நான் அவனாக்கும் இவனாக்கும் என்று அந்த ஊளையிடும் நரியிடம் போய் சொல்வது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ, அதை போல இப்படிப்பட்ட நபர்களுக்கு பதில் சொல்வதும் அதை போன்றதுதான் என்று என் கருத்தை பதிவு செய்கிறேன். எதுக்காக நீங்க டிஎம்கேவோட போய் செஞ்சீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன். அதான் சொன்னேன், விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு. அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டான். ஆகா, அங்க போகக்கூடாதியா. ரிமோட்டு ஸ்டேட்டோட இருக்கணும். கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போம்னா எடுத்துட்டு வா திருப்பி. பரவாயில்ல, நம்ம ஒழிச்சாவது வைப்போம். ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம். இனிமே எவனும் வந்து தூக்கி போயிட்டான் அப்படின்னு எடுத்த முடியல. இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியலன்னா சொன்னாங்க. ஜனநாயகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த தொல்லைகள்லாம் இருந்தே தீரும். புரிந்து கொள்க. அது வேண்டாம் நினைச்சா மாற்று அரசியல் என்பது பாசிசம். அது எங்களுக்கு வேண்டாம்.
தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வந்து திமுக தான் முறைகேடாக பயன்படுத்துது, குறிப்பாக டிவிகே வாக்குல நீக்கிறதுக்காக திமுகவை சேர்ந்த கட்சிக்காரர்கள் போய் அந்த வேலையை செய்யறாங்க விஜய் சொல்றாரு. திமுகவே எஸ்ஐஆருக்கு எதிராக தான் இருக்கு. அப்புறம் திமுக வந்து டிவிகேவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கிறது. இது வந்து ஏற்புடையதாக இல்லை. அவங்க மைண்ட் செட் ஒரே ஒரு விஷயத்தில் ஸ்டிக் ஆன் ஆயிருக்குது. வெறும் திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அவங்க எதிர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை, அவங்க எதிர்க்க வேண்டியது பாஜக அரசை. ஆனால் நடிகர் நம்முடைய தவிக தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றியோ தேர்தல் ஆணையத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை. அவருக்கு இதெல்லாம் யாரும் சுட்டி காட்டவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.